ஒரு பொண்ணு தனக்கு நடந்த கொடுமைகளை தைரியமா வெளியே வந்து சொல்லியிருக்கு. ஆனா அந்த எச்எம் மீடியாங்க தன்னுடைய வியூஸுக்காக என்னென்ன தம்ப்நெயில்ல போடுறாங்கன்னு பாருங்க. முதலுக்குள் 4 மணி நேரம் மாணவிக்கு பாலியல் கொடுமை. டைம் எல்லாம் நோட் பண்ணிருக்காங்க. துடிக்க துடிக்க மாணவிகள் வீடியோ. எனக்கு பீரியட்ஸ் அண்ணா ப்ளீஸ் விட்டுருங்க. மாணவிக்கு துடிக்க துடிக்க பாலியல், பெண்ணுறுப்பில் அவ்வளவு காயம். இதை படிக்கவே அவ்வளவு கேவலமா இருக்கு. இவங்க வியூஸுக்காக அந்த பொண்ணை எப்படி எல்லாம் சித்தரிக்கிறாங்க பாருங்க. அந்த பொண்ணு இதெல்லாம் படிச்சா எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா எந்த பொண்ணு வந்து துணிஞ்சு வந்து சொல்லும். சில நேரங்கள்ல நம்ம நாட்டுல சட்டம் சரியில்லப்பா நம்ம சொல்லியிருப்போம். இந்த கேஸ கோர்ட்டே எடுத்திருக்கு. நீதிபதிகள் கேட்ட கேள்விக்கெல்லாம் போலீஸ் தில்லுமுள்ளாடிட்டாங்க. முதல் கேள்வியே எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? இந்த மாதிரிலாம் எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சுன்னா எந்த பொண்ணு துணிஞ்சு வந்து சொல்லும்? இதுக்கெல்லாம் யார் தான் பொறுப்புன்னு பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணவன் சார்னு சொல்லி போன்ல பேசினால அந்த சார் யாரு? கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இவன் ஒருத்தன் தான் குற்றவாளி நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? 2010ல இருந்து 2018 வரைக்குமே இவன் மேல 20 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியோட பின்பக்கத்துல இருந்து அவன் வந்ததா சொல்லப்பட்டது. அங்க சிசிடி கேமரா செயல்படலன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த சிசிடி கேமரா வச்சு தான் நாங்க பிடிச்சேன்னு சொல்றீங்களே எப்படி? இந்த கேஸோட எஃப்ஐஆர்ல முழுக்க முழுக்க அந்த பெண் மேல தவறு இருக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கிறதா சொல்லி